ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான கையேந்தி பவன் ஸ்டைலில் கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 4 நிமிஷம் அதிலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் பச்சையாக அரைச்சிருக்கனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் கழித்து ஒரு 3 டம்ளர் தண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜார் அலசிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணி ஜாஸ்தி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த குழம்பு கூட உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இட்லி மாவு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி மாவு ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்தளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசை கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.